திமுகவினுடைய வேலை என்னன்னா இடுக்கில் கடுக்கம் கட்டுற வேலை. எப்படியாவது வந்து இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் அடையலான்னு இவங்க பார்க்குறாங்க. அது நடக்காது. இவங்க எண்ணத்தில் மண்ணு தான் விழப்போகுது, வேற ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இவருடைய கரிசனம் என்பது எப்படி தெரியுமா? இந்த காக்கா நரி கதை சொல்லுவாங்க. நரி வந்து காக்காயை பார்த்து காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி அது வாயில் இருக்கிற வடையை பிடுங்கிறதுக்காக அந்த நரி வந்து எப்படி தந்திரமாக வந்து நீ ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாட்டை பாடுன்னு சொல்லி அது வாய் திறந்து கான்னு கத்த போவ வடக்கீழ வந்து தூக்கி பன்னீர்செல்வம் சசிகலா கதையை சொல்றாரு. நரி கதை கதையில வேணா நடக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திட்ட ஒரு கிஞ்சிட்டும் நடக்க முடியாது. நான் நல்லா சொல்றேன், இன்னைக்கு சவால் விட்டு சொல்றேன். இதே ஸ்டாலினோ அல்லது திமுகவோ மக்களை சந்திச்சு நாங்க இப்ப சொல்றேன், நீங்க எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணுங்க, நாங்க எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்றோம், செய்யுங்க, மக்களை சந்திப்போம். அது சொல்றதுக்கு முதல்ல அதிகாரமே கிடையாது. சசிகலா முடிவு எடுக்கணும், சசிகலா முடிவு எடுக்கல. நீங்க பேசுறீங்க சட்ட உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு பயந்துகிட்டு தள்ளி வச்சிட்டு இருக்க. நீங்க வந்து தேர்தல் நடத்துவதை பேசுறீங்க. உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போனது இவங்க போட்ட வழக்குங்க. அதோட அடிப்படை தெரியாம இருக்கிறாரு. உயர்நீதிமன்றம் தள்ளி வச்ச வழக்கே ஏமாத்திட்டு வடபோச்ச கதை வந்து அவர் பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலா பொறுத்திருந்து பார்க்கலாம். வட யாருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.